இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மார்க்கெட் லாங் டேர்ம்ல நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்ம்ல முன்ன பின்ன இருக்குன்ட்டு. இப்ப இன்வெஸ்டர் என்ன பண்ணணுங்க சார்? ஏன்னா இப்படி ஒரு சுத்தி சுத்தி வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டர் இப்ப எப்படி இருக்கணும்? அவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, தினசரி மார்க்கெட்ட பார்க்கணுங்கிறதே இல்ல. ஏன்னா, அவங்க போடுற பணம் பூரா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் எங்களுடைய ரிட்டயர்மென்ட்டு, குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய நலன் அதுக்காக போடுறோம்னு சொல்லி பண்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஒவ்வொரு கோல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஐ திங்க் இது மாரி தருணங்கள வந்து அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஏன்னா, அவங்க போடுற அதே சேம் அமௌண்ட்டுக்கு வந்து அதிக யூனிட்டுகள் இப்ப அவங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ரூ. 5000 போடுறாங்கன்னா, போன தடவ ரூ. 5000 வந்து 400 யூனிட் கிடைச்சுன்னா, அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேன்னு வச்சுக்கங்களேன், 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால 400 யூனிட் கிடைச்சிருக்கு ரூ. 5000 போட்டதுக்கு. இப்போ ரூ. 5000 போட்டாங்கன்னா, ப்ராபப்ளி 420 யூனிட், 430 யூனிட் கிடைக்கும். ஸோ யூனிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். அவங்க யூனிட்டுகளை அக்வயர் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் பீரியடு. ஸோ அதனால எஸ்ஐபியை விடாம கண்டினியூஸா அவங்க முதலீடு செஞ்சுக்கிட்டே வரணும்.